கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தில உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். Praise the Lord. Hallelujah. Glory to God. Praise you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Praise you, praise you, praise you. ஒரு நிமிஷம் கூட நம்ம கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நம்ம உள்ளம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதோ நீதியின் சால்வையை எங்களுக்கு அணிவித்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்கள் சுயநீதி ஒரு அழுக்கு கந்தையை போல இருக்கிறது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, ஜீசஸ் தம்முடைய சரீரத்தை சிலுவையின் மரணத்தில ஒப்பு கொடுத்து, ஹல்லேலூயா, எங்களுக்கு இயேசுவே உம்முடைய நீதியின் சால்வையை அணிவித்திருக்கிறீர். உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நாங்கள் பாடி ஆராதித்தபடியே இயேசு கிறிஸ்து ராஜா எங்கள் நடுவிலே வந்திருக்கிறீர். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே, இதோ உம்முடைய இரத்தம் ஜெயம். Hallelujah, glory, glory, glory. Hallelujah. நாங்கள் எங்கள் சுய மகிமையை தேடுகிறவர்களாக இங்கே வரவில்லை அப்பா. இயேசுவே, உம்முடைய மகிமையை நாங்கள் காண ஆசையாய் வந்திருக்கிறோம். இயேசுவே, உம்முடைய மகிமையின் பிரஸ்தாபத்தை நாங்கள் கண்டுகொள்ள வந்திருக்கிறோம். இயேசுவே, ராஜாவே, அப்பா, ஹல்லேலூயா. எங்களை இப்போதும், ஹல்லேலூயா, உம்முடைய கல்வாரி சிலுவைக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் ஒருவரே மகிமைக்கு, துதிக்கு, கனத்திற்கு, ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரராயிருக்கிறீர். உரபா ரிபா துரா பௌஷந்தராதனதியா. நீர் எங்களுக்கு கிருபை செய்கிற தேவன். நீர் எங்களுக்கு மனம் இறங்குகிற தேவன். இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலே இந்த வசனத்தை பகிர்ந்து கொடுக்கவும், வசனத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு தாம் சிந்தின இரத்தத்தினாலே சுத்திகரியும். உராபா சந்தனா தூர பௌதனத்திடாய் ரிஷபபப ஷபரா தூரி வாக்கபாரை அந்தராதனஷ்யா. Glory to God. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினாலே சுத்திகரியும். Oh Jesus, glory, 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 glory. Hallelujah, hallelujah. Jesus, glory to God. Amen. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமையின் தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுக்கு அதிபதியே, ஜீவன் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Glory to God. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. உடைய வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்பும், எங்களை சுகமாக்கும், எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Thank you, Jesus. பாடல் வரிகளின் சிலவற்றை கூட நம்ம பாடிட்டு வசனத்துக்கு நேராய் கடந்து செல்வோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். அல்லேலூயா. பாடல் வரிகளை நீங்க ஆன்லைன்ல எடுத்துக்கலாம். நான் கூட எடுக்க ட்ரை பண்றேன். Praise the Lord. Hallelujah. Jesus. Thank you, Holy Spirit.
Praise you, Jesus. Glory to God. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தியே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. Glory to God. Thank you Jesus. சங்கீதக்காரன் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to God. Thank you Jesus. Hallelujah. வேற எதற்கும் பாடணும்னு நம்ம சொல்லல. கர்த்தர் நன்மை செய்திருந்தால், கர்த்தர் நன்மை செய்கிறவர் என்ற விசுவாசம் இருந்தால், கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று நம்பி இருந்தால், பிரைஸ் தி லார்ட், நம்ம தாராளமாய் கர்த்தரை நோக்கி பாடலாம். ஹல்லேலூயா. Glory to God. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித இரத்தம் நீர் ஊற்றினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித இரத்தம் நீர் ஊற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கருத்தோடும் கர்த்தரை துதிப்பேன்,
ஆவியோடும் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. வேதவசனம் அப்படிதான் நமக்கு சொல்லித் தருகிறது. கருத்தோடு நம்ம கர்த்தரை துதித்து பாடலாம். கர்த்தர் நம்மை சிறு வயது தொடங்கி எவ்வளவு ஆதரவு அளித்து நம்மளை அழைத்து அற்புத விதமாய் இத்தனை ஆண்டுகள் நடத்தி கொண்டு வருகிறார். இப்போதும் நமக்கு நன்மைகளை செய்கிறார். இப்போதும் அவர் அதிசயங்களை செய்கிறார். இப்போது நம்மேல் கிருபையாய் இருக்கிறார். இன்னும் நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த தெய்வத்தை நாம் எண்ணி, நாம் கருத்தோடு ஒரு சின்ன சின்ன காரியத்துல கூட நம்ம கருத்தோடு கர்த்தர் எப்படி எனக்கு இந்த காரியத்துல ஒரு நன்மை செஞ்சுட்டாரு. இந்த ஒரு விஷயம் ஒரு 1000 விஷயம் நமக்கு எப்போதுமே குறைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். 1000 விஷயங்களை எண்ணி நம்ம மனம் ஏங்கிக் கொண்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு சிறு காரியத்துல கர்த்தர் எனக்கு இந்த நன்மையை செய்தார் என்று நம்ம எண்ணி பார்த்து அவரை துதிக்க பழகுவோமேயானால், அது ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்மை ஒரு செழிப்பான பகுதிகளில அது நம்மை கொண்டு செல்லும். அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். சிறு காரியங்களாக இருக்கலாம். நம்ம கண்களுக்கு தெரியாமல், நாம் இருதயத்தில உணராமல், நாம் அறிந்து கொள்ளாத, நமக்கு புலப்படாத 1000 1000 கோடி நன்மைகளை கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நேரமும் செய்து கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். நம்ம சரீரத்தில எத்தனையோ பகுதிகள் உண்டு. எவ்வளவோ காரியங்கள் உண்டு. எவ்வளவோ செயல்பாடுகள் உண்டு. அதுலெல்லாம் நமக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ சூழல்கள் உண்டு. எத்தனையோ பகுதிகள் உண்டு. அதுலெல்லாம் நமக்கு எல்லாம்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நன்மை செய்கிறபடினாலே, அவர் நமக்கு அ விடுதலையோடு நம்மை நடத்த அவர் நன்மை செய்கிறார். அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். குளோரி டு காட். அல்லேலூயா! நன்மைகளை நினைத்து நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம பழகுகிறபோது, நமக்கு ஒரு நல்ல நித்திய நாட்களுக்கும் நமக்கு அது பிரயோஜனமான ஒரு ஹேபிட்டா அது இருக்கும். அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன ஒரு காரியமா இருந்தாலும், இதிலே நமக்கு ஒரு கிருபை கிடைத்திருக்கிறது. இதில எனக்கு ஒரு நன்மை கிடைத்திருக்கிறது என்று நம்ம நினைத்து கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம பழக வேண்டும். அல்லேலூயா! குளோரி டு காட். பிரைஸ் தி லார்ட். குளோரி. பாருங்க இந்த இந்த 4 வரிகளை கூட நம்ம பாடிட்டு ஏன்னா இது நமக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் குடுத்திருக்கிறாரு. எதற்கும் நமக்கு தெரியலையா? கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா, யோசிக்க முடியல, எனக்கு யோசிக்கலாம் தெரியாது அப்படி நம்ம சொல்றோமா? பரவால்ல. இந்த ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தம் நம்மை அவருடைய அந்த இரத்த கோட்டைக்குள்ளாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறது. எதிரி நுழையாமல் காத்துக் கொள்ளுகிறது. அந்த வரிகளை கூட நன்றியுள்ள உள்ளத்தோட நம்ம பாடிட்டு, நம்ம வசனத்துக்கு நேராய் சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை இரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை இரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. நன்மை செய்தீரே ஜீசஸ். நன்றி தகப்பனே. நன்மை செய்தீரே. Glory to God. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். Praise you, Jesus. சங்கீதங்களின் புஸ்தகம் 45வது அதிகாரம். சங்கீதங்களின் புஸ்தகம். Praise the Lord. Hallelujah. 45வது அதிகாரம். எல்லோரும் நம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 45வது அதிகாரம். சரியா இன்னும் எவ்வளவு நிமிஷம் இருக்கு? 9க்குள்ள முடிக்கணும்னு நம்ம எப்போதுமே முயற்சி செய்றோம். அதன்படி பார்த்தால் ஒரு 20 நிமிடங்கள் நம்ம பொறுமையோடு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கவனித்து ஜெபித்து நம்ம முடிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். 1வது வசனம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி.
Amen. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆங்கிலத்துல my heart is overflowing with a good theme. I recite my composition concerning the king. My tongue is the pen of a ready writer. Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. எழுதுகிறவர்களுக்கு தெரியும், எப்படி எழுத பழகினவர்களுக்கு அல்லது எழுதி ஒரு அனுபவம் உள்ளவர்களுக்கு தெரியும், அப்படியே ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. எழுத ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து எழுத பார்த்தா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். பேசும்போது வருகிறதை விடவும் ரொம்ப அழகா எழுதும்போது அது வரும். விசேஷமா ரைட்டிங் அப்படின்ற அந்த ப்ரொஃபஷன், போயட்ஸ், இன்னமும் நிறைய ரைட்டர்ஸ்லாம் உண்டு, அவங்களுக்கெல்லாம் இன்னமும் வேகமாய் அப்படி வரும். அப்ப எழுதுகிறவனுடைய அப்படின்னா எழுதி பழகி இருக்கிறவன் அல்லது எழுதுகிற அனுபவம் உள்ளவன் அல்லது எழுதுகிற விருப்பம் உள்ளவன், கவிஞர்கள், இப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அவங்களுடைய எழுத்தாணி? அது விரைவாய் அது எழுதும். இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் நாவு அப்படிப்பட்டவர்களுடைய அந்த எழுத்தாணி போல இருக்கு. அப்படின்னா எப்படி? நாவில இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற, துதிக்கிற, அவருடைய மகத்துவங்களை அறிவிக்கிற, அதை குறித்து பாடுகிற ஒரு நவமான வார்த்தைகளோடு வளமான ஆழமான காரியங்களை அறிவித்து கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஒரு அனுபவம் இந்த சங்கீதக்காரனுக்கு இருக்கிறதை குறித்து அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ராஜாவை குறித்து பாடின கவி என்று சொல்லுகிற போது, ராஜா யாரு? ராஜா வந்திருக்கிறார் என்று பாடினோம். இயேசு கிறிஸ்து ராஜாவாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவை குறித்து பூமியில எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் அநேகம் உண்டு, பாடப்பட்டிருக்கிற காரியங்கள் அநேகம் உண்டு. அதற்கு சமமாய், இணையாய், ஈடாய் உலகத்தில வேற யாரை குறித்தும் எழுதப்படவில்லை. அப்படி எழுதப்பட்டிருந்தாலும் யோவான் சொல்லுகிற போது சொல்லுகிறான், இன்னமும் இயேசுவினுடைய அற்புதங்கள், அவருடைய கிரியைகளை குறித்து எழுதினால் இந்த பூமி கொள்ளாத அளவிற்கு புத்தகங்கள் எழுதப்படும். அவ்வளவு காரியங்களை இயேசு செய்திருக்கிறார். அவருடைய மகத்துவங்கள் அவ்வளவு பெரிதாய் மகிமையானதாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப இவன் வாயில இருந்து இவனுடைய வார்த்தைகள், சொற்கள் எப்படி வருகிறது? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Glory to Jesus. இந்த நாட்களிலேயும் கூட கர்த்தரை கருத்தோடு துதிக்கிற அனுபவங்களும் நமக்கு இருக்க வேண்டும். ஆவியினாலே ஏவப்பட்டு துதிக்கிற அனுபவங்களும். அது எப்படி? பரிசுத்த ஆவியினாலே ஒருவன் நிரப்பப்படுகிற போது அவனுடைய நாவுகள் விடுதலை அடைந்து அவன் கர்த்தர் அருளுகிற அந்நிய பாஷைகளின் மூலமாக அல்லது பரலோகத்தின் பாஷைகள் மூலமாக, தேவதூதர்கள் பேசுகிற பாஷைகளின் மூலமாக அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தவும், அவன் கர்த்தரோடு ரகசியங்களை பேசவும் அவனுடைய நாவு திறக்கப்படுகிறது. அதனாலதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பாருங்க, நமக்கு சில ஹேபிட்ஸ் இருக்கணும். கருத்தோடு நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பழக வேண்டும். எப்படி? ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற போது ஒரு காரியத்தை நம்ம நினைத்துக் கொள்ளணும். கர்த்தர் நமக்கு செய்த நன்மையையோ அல்லது கர்த்தரை குறித்த காரியத்தையோ நம்ம நினைத்து அதை தொடர்ந்து நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம துதிக்கிற போது நன்றியுள்ள ஒரு உள்ளத்தோடு தேவனுடைய மகிமையை அறிந்திருக்கிற, அவர் எவ்வளவு பெரியவர் என்ற ஒரு உணர்வோடு ஒரு இருதயத்துல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிற போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல துணை செய்து நமக்கு வார்த்தைகளை கொடுப்பார். அல்லேலூயா. Glory to God. Praise the Lord. ஆனால் இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்தை தான் நாம் அதிகமாய் இன்றைக்கு கவனித்து பார்க்க போகிறோம். அது என்ன? என் இருதயம் நல்ல விசேஷத்தினால்
பொங்குகிறது. அல்லேலூயா, glory to God. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளா இது இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில விசனமுள்ள இருதயங்கள் உண்டு. அ எப்படியெல்லாம் இருதயங்கள் உண்டு. விசனமுள்ள இருதயங்கள் உண்டு. பரிதபிக்கிற இருதயங்கள் உண்டு. கலங்குகிற இருதயங்கள் உண்டு. வியாகுலங்கள் நிரம்பி இருக்கிற இருதயங்கள் உண்டு. சஞ்சலம் மிகுதியாயிருக்கிற இருதயங்கள் உண்டு. இப்படி எல்லாம் இருதயங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற போது, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. அவனுடைய வாழ்விலே சஞ்சலம் இல்லாமல் இல்லை, தவிப்பு இல்லாமல் இல்லை, போராட்டம் இல்லாமல் இல்லை, வியாகுலங்கள் இல்லாமல் இல்லை. ஆனாலும் கூட அவன் ராஜாவை எண்ணுகிற போது, இஸ்ரவேலின் ராஜாவை எண்ணுகிற போது, தம்மை சிருஷ்டித்து படைத்த கர்த்தரை தேவனை எண்ணுகிற போது, தம்மை மீட்டு கொண்டு தன்னுடைய மீட்பரை எண்ணுகிற போது, அல்லேலூயா, அவனுடைய இருதயம் என்னவாய் மாறுகிறது? நல்ல விசேஷத்தினாலே அது பொங்குகிறது. ஆமென். அல்லேலூயா. பொங்குகிறது. அபிஷேகமும் கூட அப்படிதான் நிரம்பி வழிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நல்ல விசேஷத்தின் செய்தியை கேட்டால் எப்படி பொங்கும் இருதயம்? அதை விடவும் அதிகமாய் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. கர்த்தரை குறித்து நினைக்கிற போது, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பாருங்க, நிரம்பி வழிகிறது, பொங்குகிறது, இதெல்லாம் அளவிட முடியாதது. இட் cannot be scoped. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு அளவை தாண்டியும் போகும். அதற்கு முடிவில்லை, எல்லை இல்லை. அல்லேலூயா. பொங்குகிற ஒரு அனுபவம். சிலருக்கு எப்படி கோபம் பொங்கும். அல்லேலூயா. நமக்கு எல்லா மனுஷனுக்கும் தெரிஞ்சதுதான். அல்லேலூயா. என்னையும் கூட நான் நினைத்து பார்க்கிறப்ப கோபம் பொங்குகிற போது நல்லா உணர முடியும். எப்படி பொங்குதுன்னு தெரியும். அல்லேலூயா. ஆனால் நல்ல விசேஷத்தினாலே நம் இருதயம் பொங்குகிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது எப்போது வரும்? இயேசுவை நினைத்து பார்க்க வேண்டும். அவர் நமக்காய் நம்மை நேசித்திருக்கிற அந்த நேசத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர் ஆத்தும நேசராயிருக்கிறார். நமக்கு அவர் அன்பு செய்கிறார். அவருடைய அன்பு நம்ம மேல பூரணமாய் விளங்குகிறது. நமக்கு அவர் கிருபை செய்கிறார். நமக்கு அவர் இரக்கம் பாராட்டுகிறார். அவர் நமக்கு ராஜாவாய் இருக்கிறார். மகத்துவம் உள்ள ஒரு தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கல்லையும் மண்ணையும் பார்த்தே நம்ம ஊர்ல எவ்வளவோ பாடல்களை எழுதுறாங்க. அல்லேலூயா. ஒரு ஆவியில தரிசனத்தோடு சத்திய வசனங்களை கேள்விப்பட்ட ஜனமாகிய நாம் எவ்வளவு அதிகமாய் நம் உள்ளம் அவரை குறித்த விசேஷத்தினால் பொங்க வேண்டும். நம்ம சரீரத்துல ஒரு பரவசம் உண்டாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்ம புத்தி மண்டலங்கள் எப்போது நம்மை குழப்பிக்கொண்டே இருக்கும். ஆனா இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Glory to God. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Glory, glory. மகிமையை, அவருடைய மகிமையை உணரத்தக்கதான ஒரு இருதயம். Hallelujah. Praise the Lord. எவ்வளவு ஆச்சரியமான காரியங்கள். பூமியை சிருஷ்டித்து படைத்து, அதில் ஜனங்களை சிருஷ்டித்து படைத்து, அண்ட சராசங்களை சிருஷ்டித்து படைத்து, நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்து, ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் அறிந்து, அந்த குடும்பங்களை அறிந்து ரட்சிப்பை வழங்கும்படி தேவகுமாரன் பூமிக்கு வந்து எத்தனை காரியங்கள். அல்லேலூயா. அடுக்கிக் கொண்டே போகலாம். எவ்வளவு மகத்துவம் மேன்மையுமான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ். இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. இது ஒரு ஆவிக்குரிய அனுபவம். தேவ பிள்ளைகள் இந்த அனுபவத்திலே வர வேண்டும். எப்போதும் இருதயத்திலே சந்தேகங்கள், எப்போதும் இருதயத்திலே கலக்கங்கள், எப்போதும் இருதயத்திலே சஞ்சலங்கள், வியாகுலங்கள், அல்லது வெறுமையான ஒரு இருதயம், அல்லது பார்வோனுடைய இருதயத்தை போல கடினமான ஒரு இருதயம், அல்லேலூயா, அல்லது
தாவீதை அவமதித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. மீகாலை குறித்து அவள் இருதயத்திலே தாவீதை அவமதித்தாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவமதிக்கிற ஒரு இருதயம், இப்படியெல்லாம் இருதயங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் இந்த இருதயங்கள் எல்லாம் நம்ம விட்டு விட்டு, கல்லான இருதயங்களை எல்லாம் விட்டு விட்டு, இயேசுவை குறித்த சிந்தை உள்ள ஒரு இருதயம். ஹல்லேலூயா. வசனங்கள் போதிக்கப்படுகிறது, ஆராதனை நடக்கிறது, கர்த்தருடைய காரியங்கள் அறிவிக்கப்படுகிறது என்றால் நம்ம என்னதான் செய்யணும்? அந்த சமயத்துல இருதயத்துல கர்த்தரை நினைத்து கொண்டு இருக்கணும். போதிக்கப்படுகிற வசனங்களை இருதயத்துல சிந்தித்து கொண்டு இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்துட்டா நம்ம இருதயம் எவ்வளவு அதிகமாய் ஆழமாய் யோசிக்கும், சிந்திக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எவ்வளவு கற்பனைகளை கொண்டு வரும். இருதயத்துல ஏன் கற்பனை அனுமதிக்கப்பட்டது? பாவம் உண்டாக வேண்டும் என்பதற்காக அல்ல, கர்த்தருடைய காரியங்களை நினைத்து நல்ல விசேஷத்தினால் அது பொங்க வேண்டும் என்று. இருதயத்தினுடைய சிருஷ்டிப்பு அப்படி இருக்கிறது. இருதயம் அப்படி படைக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய காரியங்களை நினைத்து 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 மகிழ்கிற, பரவசம் அடைகிற, துதிக்கிற, மகிமையாய் கர்த்தரை எண்ணி பார்க்கிற அனுபவத்தில் வர வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு இருதயங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்மளுடைய உள்ளம் அவரை குறித்த நினைவுகளால் நிரம்ப வேண்டும். இப்ப கர்த்தருடைய வார்த்தைகள், சத்திய வசனங்கள் நமக்கு கடந்து வருகிறது என்றால் அது ஏதோ ஒரு முறைமையை போல கடந்து வருகிறது. ஏதோ மேடைகளில் ஏறியோ அல்லது போதிக்கிறதுக்கு ஒருத்தனை அனுப்பியோ இப்படியே போதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நாமளும் கேட்டுக்கிட்டே இருக்கணும், அப்படி அர்த்தம் அல்ல. அதனுடைய ஒவ்வொரு துளி துளி காரியங்களையும் கூட இருதயத்திலே, எஸ்ராவை குறித்து சொல்லப்படுகிற போது கர்த்தருடைய வசனங்களை அவன் ஆராயவும், அதை நிதானிக்கவும், அதை போதிக்கவும் தன்னுடைய இருதயத்தை அவன் என்ன செய்து வைத்திருந்தான்? ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தான். ஹல்லேலூயா. He prepared his heart to receive the word of God. லீதியாளை குறித்து பார்க்கிற போது பவுலும் மற்ற அப்போஸ்தலர்களும் அன்று போதிக்கிற போது லீதியாளுடைய உள்ளம் அல்லது அவளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார் என்று பார்க்கிறோம். ஒரு திறந்த இருதயம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அநேகர் கிறிஸ்தவ ஜீவியத்திலே எப்படி வருகிறோம் என்றால் இருதயத்திற்கு வேலை கொடுக்கிறதே இல்லை. கண்களுக்கு வேலை கொடுக்கிறோம், செவிகளுக்கு வேலை கொடுக்கிறோம், கைகளுக்கு வேலை கொடுக்கிறோம், எல்லாவற்றுக்கும் வேலை கொடுக்கிறோம். இருதயம் மாத்திரம் எப்படிதான் இருக்கு? மூடப்பட்டதாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த இருதயத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு தெய்வம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த இருதயத்தை பார்க்கிற ஒரு கர்த்தர் உண்டு. Glory to God. ஹல்லேலூயா. அந்த இருதயத்திற்குள்ளே கர்த்தர் தம்முடைய சத்திய வசனங்களை மகிமையை பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. Glory to God. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வசனங்களை நம்ம கேட்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இருதயத்துல அதை யோசிக்கணும், சிந்திக்கணும். உடனே 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 நம்ம மனம் என்ன ஆயிரும்? பூமியில நிறைய அலுவல் இருந்த போதும் அப்படிதான், அலுவல் இல்லாத போதும் அப்படிதான். ஹல்லேலூயா. எப்போதும் we should not keep our hearts busy minded. ஹல்லேலூயா. இது முடிஞ்சா அது, அது முடிஞ்சா இது, இது முடிஞ்சா அது. மனுஷனை பார்த்து பார்த்து மனுஷனோடு நடந்து கொள்வதிலேயே முக்கியத்துவம் கொடுக்கிற அனுபவங்கள் இருந்தால் பத்தாது. கர்த்தரோடு நம்ம எப்படி பழகணும், அவரோடு என்ன என்ன நினைவுகளோடு நம்ம அவரை அணுகணும், எந்த எண்ணங்களோடு கர்த்தரை நாம் பற்றி கொள்ள வேண்டும், எந்த யோசனைகளோடு கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். அது எப்படி வரும்? வசனங்களை கவனிக்கிற போது அதை நாம் விட்டு கொடுத்து நம் இருதயத்துல ஏற்றுக்கொண்டு, முதலாவது ஏற்றுக்கொண்டு பக்குவமுள்ள ஒரு இருதயத்துல, பிரைஸ் தி லார்ட், பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு இருதயம். எஸ்ராவை குறித்து அப்படிதான் சொல்லப்பட்டது. இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அந்த பக்குவமுள்ள ஒரு இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை அப்படியே பெற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை ஆழமாய் கொண்டு செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதனுடைய காரியங்களை பகுத்து அறிந்து கொள்ள வேண்டும். பகுத்தறிவு என்கிற வார்த்தை வேதத்திலே உண்டு. ஹல்லேலூயா. பகுத்து அறிந்து கொள்ள வேண்டும். பகுத்தறிவு நமக்கு இருக்கணும். வசனங்களை பகுத்து 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 நிதானித்து அறிந்து கொள்ளும். வசனத்திற்கே அந்த தன்மை உண்டு.
நம் இருதயத்தின் ஆழத்திற்குள்ளே போகிற தன்மை உள்ளதுதான். அது ஜீவனுள்ள வார்த்தைகளாகத்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இட்ஸ் அலைவ் அண்ட் ஆக்டிவ். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆவிக்குரிய ஒரு ஐ அம் எக்ஸ்பிளைனிங் ஆர் தி வேர்ட் ஆஃப் காட். டுடே we are meditating the word of God that explains us a deep process that is supposed to happen in our hearts. இது ஒரு சத்தியம். நம்ம இருதயத்துல நடைபெற வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11, 12, 13. 2 கொரிந்தியர் எல்லோரும் எடுத்துக்கொள்வோம், வசனங்களை எடுத்துக்கொள்வோம். 2 Corinthians chapter 6 verses 11 to 13. கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. பாருங்க, சங்கீதக்காரன் எப்படி சொல்றான்? என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. இங்க கொரிந்தியருக்கு அப்போஸ்தலன் எழுதுகிற போது எழுதுகிறான், எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. அல்லேலூயா. எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை. The relationship between the servant of God and the people of God இப்படிதான் இருக்கு. எப்படி கர்த்தருடைய தாசன் கர்த்தருடைய காரியங்களை குறித்து அறிவிக்கிற போது அவன் சொல்லுகிறான், தன்னுடைய உள்ளம் தம் தேவ ஜனங்களை குறித்து நெருக்கமடையவில்லை. ஒரு நெருக்கத்தோடு போதிக்கல, தாராளமா கிருபையாய் தயவாய் கர்த்தருடைய இரக்கங்களோடு தான் போதிக்கிறோம் என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறான். உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை. ஹல்லேலூயா. அப்ப தேவ மனுஷர்கள் நமக்கு போதிக்கிற போது அவர்கள் நம்மை குறித்து நெருக்கமடைந்த உள்ளத்தோடு நமக்கு ஆலோசனைகளை சொல்லுகிறவர்களாய் இருக்க மாட்டார்கள். ஆவியானவர் அவர்களை அப்படி நடத்த மாட்டார். ஹல்லேலூயா. அதே போல அவன் என்ன கேட்கிறான்? அவன் சொல்லுகிறான், உங்கள் உள்ளம்தான் எங்களை குறித்து எப்படி இருக்கு? நெருக்கமடைந்திருக்கு. நீங்கள் தான் அப்போஸ்தலர்களை பார்த்தா, தேவதாசர்களை பார்த்தால், தீர்க்கதரிசிகளை பார்த்தால் கொஞ்சம் நெருக்கத்தோடு இருக்கிறீர்கள். ஆனால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பவுல் எழுதுகிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கிற போது என்ன ஆகுங்க? எடுக்கிறவன் மாத்திரம் பூரிப்போடு எடுத்தா பிரயோஜனம் இல்லை. வசனங்களை பகிர்ந்து கொடுக்கிறவன் மாத்திரம் பூரிப்போடு பகிர்ந்து கொடுத்தால் பிரயோஜனம் இல்லை. அதை பெற்றுக்கொள்ளுகிறவனும் எப்படிதான் பெற்றுக்கொள்ளணும்? பூரிப்போடு கர்த்தருடைய ஆலோசனைகளை, சத்திய வசனங்களை, ஆவிக்குரிய காரியங்களை, பிரைஸ் தி லார்ட், எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? பூரிப்போடு தேவனை குறித்த மகத்துவங்களை, இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கப்படுகிற காரியங்களை, வெளிப்பாடுகளை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? பூரிப்போடு பெற்றுக்கொள்ள வேண்டும். இருதயம் நல்ல விசேஷத்தினாலே பொங்க வேண்டும். அல்லேலூயா. Glory to God. Hallelujah. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 2 Corinthians 4th chapter 6th verse. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆங்கிலத்தில் நான் வாசித்து விட்டு தமிழ்ல வரேன். For it is the God who commanded light to shine out of darkness, who has shone in our hearts to give the light of the knowledge of the glory of God in the face of Jesus Christ. Amen. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த சொற்றொடர் ஒரு செயின் ஆஃப் phrases and sentences இதுல இருக்கும். ஒரு செயின் ஆஃப் லிங்க்ஸ் இதுல இருக்கும். அல்லேலூயா. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். ஆதியாகமம் 1:1க்கு போயிட்டார் வசனத்துல. அல்லேலூயா. ஒளி உண்டாகட்டும்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல கர்த்தர் என்ன சொல்லினாரு? பிரைஸ் தி லார்ட். 3வது வசனத்துல தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று.
அதை இங்க பவுல் எழுதுகிற போது அவன் எழுதுகிறான், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை, மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆமென், ஹல்லேலூயா. இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்க வேண்டும். ஹல்லேலூயா. இருதயம் பூரிப்பாக வேண்டும், நெருக்கமாக கூடாது. கர்த்தருடைய வசனங்கள் வருகிற போதுதான் என்ன ஆயிரும், முகமும் நெருக்கமா ஒரு அப்படியே சுருங்கி இருக்கும் முகம் சொல்லுவோம். அது போல இருதயமும் என்ன ஆயிரும், நெருக்கமாயிரும். சில சமயங்களில் சிக்ஷிக்கிற வார்த்தைகள் வரலாம், கடிந்து கொண்டு பேசுகிற வார்த்தைகள் வரலாம், நல்ல திட்டமாய் போதிக்கிற வார்த்தைகள் வரலாம். ஆனாலும் கூட இருதயம் நெருக்கமடையாமல், இது ஜீவனுள்ள வார்த்தைகள், எனக்கு இது ஜீவன் தரும், என்னை இது பூரண ஆயுசுடையவளாய் வைக்கும், எனக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிடும், எனக்கு ஒரு சுகத்தை கொண்டு வரும், என்னை ஒரு உயர்வுக்கு நேராய் கொண்டு செல்லும், எனக்கு நன்மையை பெற்று தரும் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ளுகிற போது, ஏனென்றால் இது ஜீவ வார்த்தைகளாய் இருக்கிற போது இது அப்படித்தான் செய்யும். அல்லேலூயா. இது ஒரு மனுஷனையும் விழப்பண்ணும்படி அனுப்பப்படுகிற வார்த்தைகள் அல்ல, எல்லா மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியான கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதான ஜீவ வார்த்தைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. ராத்திரியில கூட கர்த்தருடைய வசனங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிற, அல்லது இந்த ரெக்கார்டிங்க எப்ப கேட்டாலும் சரிதான். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் கடந்து வருகிற போது நமக்குள்ளே தெரியணும், நம்ம இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்க வேண்டும். மற்றவர்களை குறித்த பொறாமையின் இருதயம் உண்டு. ஹல்லேலூயா. மற்றவங்களையே நினைச்சு நினைச்சு பொறாமைப்படுகிறது, வருத்தப்படுகிறது, அவங்களுக்கு இப்படி ஆகுது, அவங்களுக்கு இப்படி ஆகுது, நமக்கு எதுவும் இல்லை அப்படி நினைக்கிற இருதயங்களும் உண்டு. அல்லது பெருமையுள்ள இருதயங்கள் உண்டு. பாரு, நம்மளை கர்த்தர் எப்படி வச்சிருக்காரு, நல்லா வச்சிருக்காரு, அவனை விடவும் என்ன நல்ல ஒரு உயரத்துல வச்சிருக்காரு. அல்லேலூயா. இப்படி நினைக்கிற உள்ளங்களும் உண்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட உள்ளலாம் நமக்கு தேவையில்லை, இப்படிப்பட்ட இருதயங்கள் நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்து போகும், தள்ளி விட்டு நாம் எந்த இருதயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல விசேஷத்தினால் பொங்குகிற ஒரு இருதயம், இயேசுவை எண்ணி பொங்குகிற ஒரு இருதயம். வசனங்கள் வருகிற போது நல்லா கவனமாய் கேட்டு, இல்லைன்னா எப்படி இருக்கும் தெரியுமா, எல்லா வசனங்களும் ஒன்று போலதான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஏதோ வெளிச்சம், ஒளி, இயேசு, ரட்சிப்பு, மீட்பு, இப்படிதான் திரும்ப திரும்ப இதேதான் இங்கேயும் எங்கேயும் புரட்டி புரட்டி என்ன செய்யறாங்க, இவங்களும் பிரசங்கிக்கிறாங்க. அல்லேலூயா. இப்படிதான் நமக்குள்ள என்ன வரும், அதுல இருக்கிற குறித்த காரியத்துல இருக்கிற ஒரு இன்டென்ஸ் விஷயம் நமக்குள்ள வராது. அல்லேலூயா. ஒரு குறித்த காரியத்தை கர்த்தர் நமக்குள்ளே கடத்தி கொண்டிருப்பார். அது நமக்குள்ள என்ன ஆகாது, ஏறாது. உள்ளுக்குள்ள அது ஒரு அபிஷேகத்தை கொண்டு வராது, ஒரு ஆவிக்குரிய ஒரு அனலை அது மூட்டாது. ஆமென். தேவ அன்பு நம்ம இருதயத்துல பெருகாது. பாருங்க, அதற்கும் வசனம் உண்டு. Glory to God. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். தேவ அன்பு எங்க ஊற்றப்பட்டிருக்கு, இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கு. ஏன்னா தேவனுக்கும் ஒரு இருதயம் உண்டு. அல்லேலூயா. வேதத்துல அதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. we are made in the image of God. அதனால அவருக்கு ஒரு இருதயம் இருக்கிறது போல நமக்கும் ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய இருதயம் எப்படிதான் இருக்கு, எப்போதுமே நல்ல விசேஷத்தினால அவர் பொங்கிதான் இருக்கும் அவருடைய இருதயம். அல்லேலூயா. நம்மளை நினைச்சுதான் கொஞ்சம் எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கு, நல்லாவே பரிதபித்து கொண்டு இருக்கு. நம்மளை நினைச்சுதான் கர்த்தருடைய இருதயம், இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில இருந்து நமக்காய் மன்றாடுகிறார். இன்டர்சீட்ஸ் ஃபார் us. அல்லேலூயா. நம்மை நினைத்து பரிதபிக்கிறார். அல்லேலூயா. என்ன ஆகுவானோ, எப்படி ஆவானோ தெரியலையே, இவன் ஜீவ காலம் எல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதே, இந்த நாட்களிலே இவனுடைய இருதயம் மனம் திரும்பினால் நல்லா இருக்குமே, இவனுடைய இருதயம்
ஜீவ வார்த்தையை பெற்றுக்கொண்டால் நல்லா இருக்குமே. அல்லேலூயா. நம்ம படுத்து உறங்குகிற போதோ வசனத்துல அதுக்கும் உண்டு. இருதயத்துல சம்பாஷித்துக் கொள்ளுகிற அனுபவம். நம்மளுடைய இருதயத்தோட நாமே சில வசனங்களை எடுத்து உரைக்க வேண்டும். அப்பதான் நமக்கு நல்லா உரைக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா உரைக்காது. வசனம் அப்படியே இந்த காதுல வரும். இந்த காதுல கூட போகாது. அங்கேயே அது காணாம போயிரும். அப்ப நமக்குள்ள உரைக்கணும்னா நாமளே வசனங்களை உரைக்கணும். நம்ம இருதயத்திற்கு நாம சம்பாஷித்து சொல்லி தரணும். வார்த்தைகளை கவனித்து நம்ம கேட்கிற போது நமக்குள்ள அதனுடைய தத்துவங்கள், அதனுடைய அர்த்தங்கள், அதனுடைய கருத்தாழங்கள், அதனுடைய ஆவி, அதனுடைய தன்மை, அதனுடைய பொருள், இப்படி அதனுடைய வெளிப்பாடு, இவைகள் நிறைய உண்டு. அதனுடைய அபிஷேகம், அதனுடைய வல்லமை, அதனுடைய சத்துவம், அதனுடைய பெலன், இவ்வளவு காரியங்கள் உண்டு வசனத்துல. அவைகளை நாம் எப்படி பெற்றுக்கொண்டே இருக்கணும். அதை பெற்றுக்கொள்ள பூரிப்போடு நம்ம பெற்றுக்கொள்ளணும். நெருக்கத்தோடு இல்ல, பூரிப்பாக பெற்றுக்கொள்ளணும். அப்படி நம்ம பெற்றுக்கொள்ளுகிற போது நல்ல விசேஷத்தினால நம்ம இருதயம் பொங்கும். அப்ப நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, இருதயத்திலேயே கர்த்தர் நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. Glory to God. அல்லேலூயா. Praise the Lord. நல்ல திறந்த இருதயம் உண்டா. அதான சொல்றாங்க பிசிக்கலாவும் டாக்டர்ஸ் இந்த பிளாக் இதெல்லாம் என்ன சொல்றாங்க, பிளாக்ன்றாங்க. அதையும் இதையும் ஒப்பிடல. ஆனால் அது ஒரு திருஷ்டாந்தமாய் சொல்லுகிறேன். அது போலதான் மனம், உள்ளம், அதற்கும் கூட பிளாக்ஸ் இருக்கும். அப்பப்ப அதை என்னவாது பண்ணி என்ன செய்யணும், கர்த்தர்ட்ட கேட்டு எனக்கு திறந்த இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அதுல உம்முடைய வார்த்தைகளை, ஜீவ வார்த்தைகளை நான் பெற்றுக்கொள்ளணும். நல்ல விசேஷத்தினாலே அது பொங்க வேண்டும் என்று நம்ம கேட்க வேண்டும். தேவ அன்பு இருதயத்திலே ஊற்றப்பட வேண்டும் என்று நம்ம அவரிடத்துல கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இயேசு சொல்லுகிற போது சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நிறைய சமயத்துல நம்ம இருதயம் கலங்கி போகுது. அல்லேலூயா. இரவு நேரங்களிலே அல்லேலூயா அநேகர் சொல்லுகிற காரியம், கேள்விப்படுகிற காரியம், அஹ், இருதயம் கலங்குகிறது, காரியங்களை நினைத்து பயந்து. அல்லேலூயா. ஆனால் அப்போதும் கூட நம்ம படுக்கையிலும் கூட நாம் கர்த்தருக்குள்ளே கம்பீரிக்க பழக வேண்டும். எப்படி முடியும்? கர்த்தர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் கண்களை மூடி ஜெபித்து முடிக்க போகிறோம். 2 நிமிஷம் நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. Glory 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 glory. குறிப்பிட்ட காரியத்தை தான் ஆவியானவர் வெளிப்படுத்துவார். வேகா ஒன்ன கர்த்தர் சொல்ல மாட்டார். ஹalleluya. அது யாரு செய்தியை பகிர்ந்து கொடுத்தாலும் சரிதான். ஹalleluya. பெரிய ஆட்களா இருந்தாலும் சரிதான், அல்லது நம்மை போல சிறிய ஆட்களா இருந்தாலும் சரிதான், வசனத்தை பகிர்ந்து கொடுக்கிற ஆட்கள் யாராக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அதை ஆட்கொண்டு நடத்துகிற போது தம்முடைய ஜனத்திற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு உணர்த்துதலை அவர் உண்டு பண்ணுவார். ஹalleluya. Glory to God. நம்ம எப்படி உணர்த்தப்பட வேண்டும் என்று ஆவியானவர் என்று விரும்புகிறார்? வசனங்களை நாம் பெற்றுக்கொள்கிற போது நெருக்கத்தோடு அல்ல, கவனத்தோடு, நல்ல பூரிப்பாக நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. திறந்த இருதயத்தோடு உள்ளத்துல நாம் அதை குறித்து சம்பாஷித்து பழக வேண்டும். வசனங்கள் ஏதோ கேட்டு போயிட்டோம்னு இல்லாம நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டதான வசனங்களாய் அது இருக்க வேண்டுமே. ஆனால் அது அது அப்பதான் 30, 60, 100 பலன் கொடுக்கும். ஏன் நமக்குள்ள இன்னும் ரட்சிப்பு பூரணப்படல? ஏன் நமக்குள்ள இன்னும் கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை அதிகரிக்கல? காரணம், வசனங்களை ஏற்றுக்கொள்வதிலே நமக்கு சிக்கல் இருக்கிறது. இன்று ராத்திரி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிற போது நாம் கர்த்தரிடத்துல அறிவித்து சொல்லணும், ஆண்டவரே, இனி உம்முடைய வார்த்தையை நான் கேட்கிற போது அல்லது வாசித்து நான் அதை பார்த்து அதை ஏற்றுக்கொள்ளுகிற போது, அதை நான் கேள்விப்படுகிற போது அதை குறித்து கொஞ்சமாவது யோசிப்பேன். ஹalleluya. என்ன காரியங்கள் அறிவிக்கப்படுகிறது, எந்த சத்தியங்கள் விளக்கப்படுகிறது என்பதை குறித்து கொஞ்சமாவது நான் அதை தியானிப்பேன். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. Thank you Jesus. Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. சங்கீதக்காரன் பாடுகிற போது சொல்லுகிறான், என் வாயின் வார்த்தைகளும்
என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரியாதிருப்பதாக, அல்லேலூயா. அது எப்படி இருக்க வேண்டும்? பிரீதியாது இருப்பதாக. அல்லேலூயா. Glory to God. அது எப்படின்னா பிரியமுள்ளதா, கர்த்தர் டிலைட்ஃபுல்லா அதை பார்க்கிறது போல அவருடைய சமூகத்துல நம்ம இருதயத்துல ஒரு தியானம் இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை குறித்த தியானம், யோசனை. தியானம்னா ஏதோ யோகா தியானம் அப்படி அல்ல. அல்லேலூயா. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உலகத்துல நமக்கு கற்றுக் கொடுத்ததுதான். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற போது, அதை பெற்றுக்கொள்ளுகிற போது, அதை ஆழமாய் கொஞ்சம் சிந்திக்கிற போது, ஓ, இப்படிதான் நம்மளை கர்த்தர் நேசித்திருக்கிறாரோ, நாமும் இப்படித்தான் அவருக்கு, அவருடைய நேசத்திற்கு ஒத்த ஒரு பதிலை தர வேண்டுமோ. ஒருவேளை நம்ம இப்ப ஸ்தோத்திரம் பண்ணா கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வாரோ? நன்றி பலிகளை செலுத்தலாமா? சிறு வயதுல இருந்து என்னை பாதுகாத்து நன்மை செய்து வருகிறவருக்கு நான் இப்ப ஒரு நன்றி பலி செலுத்தலாமா? இருதயத்துல நாம் இப்படி சம்பாஷித்து தீர்மானம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி வருகிற போது, ஏனென்றால் பாருங்க, ஒரு ஸ்திரீ தன்னுடைய இருதயத்துல தீர்மானம் பண்ணினாள். என்ன தீர்மானம் பண்ணினால்? இயேசு கிறிஸ்துவின் ஆடையின் தொங்கலின் ஓரத்தையாகில் நான் தொடுவேன், நான் சொஸ்தமாவேன் என்று தீர்மானம் பண்ணி வந்தா. ஹல்லேலூயா. அதுபோல நாமும் கூட இந்த இயேசுவை எப்படி அணுகணும்? ஹல்லேலூயா. நம்ம மேஜையில இருக்கிற ரொட்டிகளை நமக்கு கிடைக்காமல் போனாலும், மேஜையில இருந்து விழுகிற ரொட்டி துணிக்கைகள் நமக்கு கிடைக்குமே என்று எண்ணி வருகிறவர்களும் உண்டு. ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் இயேசுவுக்கு முன்பாக தங்களுடைய இருதயங்களை தாழ்த்தி வருகிறவர்களை இயேசு ஒருபோதும் புறம்பே தள்ளுகிறதில்லை. இப்படி ஒரு இருதயத்தோடு இயேசுவிடத்துல வருகிற போது எப்படி நம்ம இயேசுவோடு இந்த நேசத்தை பரிமாறி கொள்ள முடியும்? வசனங்களை ஏதோ கேட்கிறோம் போகிறோம் என்று அல்ல, ஒரு உறவு உண்டாக வேண்டும். ஒரு ரிலேஷன்ஷிப் ஹேஸ் டு பி பர்த்ட். ஹல்லேலூயா. அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், அதுல ஒரு பரிமாற்றம் இருக்கும். there will be an interesting sharing, hallelujah, fellowship with the Lord, hallelujah, glory. ஒரு அந்யோன்யம் உண்டாகும், ஒரு ஐக்கியம் உண்டாகும். இதெல்லாம் எங்க இருந்து தான் உண்டாகும்? கைகளில இருந்து இல்ல, நாவுகளில இருந்து இல்ல, வாயில இருந்து இல்ல, இருதயத்திலே இருந்து. ஹல்லேலூயா. ஆனால் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிற போது நாவுகள் என்ன செய்யும் தெரியுமா? விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணியை போல இருக்கும். அப்படின்னா என்ன செய்யும்? அது பாடும், அது துதிக்கும், அது ஸ்தோத்திரம் பண்ணும், அது தேவனை மகிமைப்படுத்தும், கர்த்தருடைய மகத்துவங்களை அறிவிக்கும், கர்த்தருடைய நாமத்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தும். அல்லேலூயா. Glory to God. சங்கீதக்காரன் பாடுகிற போது தொடர்ந்து பாடுகிறான், எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது, ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவை குறித்து, ஹல்லேலூயா, இயேசுவை மனுஷ ரூபத்திலே காணாதிருந்த காலங்களிலேயே வெளிப்பாடோடு, ஹல்லேலூயா, சங்கீதக்காரன் பாடுகிறான், ஓ, எல்லா மனுஷ புத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். ஹல்லேலூயா. சௌரியவானே, உமது மகிமையையும் உமது மகத்துவமும் ஆகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாய் ஏறி வாரும். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணோம். ஹல்லேலூயா. உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். அல்லேலூயா. glory, 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 glory. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Thank you Jesus. Hallelujah, hallelujah. Praise the Lord. Hallelujah, hallelujah. Glory to God. Thank you Jesus. Glory, glory. தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது. இதெல்லாம் அந்த அதிகாரத்திலே தொடர்ந்து வருகிறது. ஆமென். அவனுடைய நாவுகள் தேவனை மகிமைப்படுத்துகிறது. காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினாலே பொங்குகிறது. அவன் பூரிப்புள்ளவனாய் கர்த்தருடைய காரியங்களை கேட்டு அறிந்து கொண்டு கற்றுக்கொண்டான்.
தேங்க்யூ ஜீசஸ். அவனுடைய இருதயம் நெருக்கப்படவில்லை, அது திறந்ததாயிருந்தது. அவன் தன்னுடைய இருதயத்திலே உள்ளத்திலே சம்பாஷணை செய்கிறவனாய், கர்த்தருடைய காரியங்களை குறித்து எண்ணி பார்க்கிறவனாய் அவன் காணப்பட்டான். மனுஷனுடைய காரியங்களையே, உலகத்தினுடைய காரியங்களையே எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறதான சிந்தை அல்ல. அவன் காலம் ஒதுக்கி நேரம் அவன் பகிர்ந்து அவன் தன்னுடைய படுக்கைகளிலே கர்த்தரை நினைத்து, ஹல்லேலூயா, அவர் எல்லா மனுஷ புத்திரரிலும் மகா சௌந்தரியம் உள்ளவர், அவருடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஹல்லேலூயா, தேவன் அவருக்கு என்றென்றைக்கும் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று கர்த்தரை நினைத்து 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 அவன் துதித்துக் கொண்டிருந்தான். அதனுடைய ஒரு அளவிலான ஒரு அனுபவமாவது நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். அவன் அளவில அது பெருக வேண்டும், முன்னேற வேண்டும், வளர வேண்டும். ஆனாலும் சிறிதளவாவது நமக்குள்ளே அதனுடைய அனுபவங்கள் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் இயேசு நம்ம இருதயங்களுக்குள்ளே தேவ அன்பை ஊற்றி இருக்கிறார். இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னார். காரணம், உங்கள் இருதயத்துல விசுவாசம் இருக்கட்டும். அல்லேலூயா, நல்ல விசேஷத்தினால் பொங்குகிற அனுபவங்களை கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு தருவார். அல்லேலூயா, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிற போது அதில இருந்து நமக்குள்ள இருதயங்களிலே பொங்குகிற அனுபவம், ஆவிக்குரிய அனுபவங்களை கர்த்தர் கட்டளையிடுவார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Thank you Jesus.